ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்திரகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்பிஐ மேக்னான் சில்ட்ரன் பெனிஃபிட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இது ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு தான். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா தொடங்கினதுலேருந்து இப்போது வரைக்கும் வருட சராசரி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 36% இருக்கு. ஏன் கடந்த ஒரு வருஷம் கூட பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட ரிட்டர்ன் பெரிய அளவில் இல்லை. ஆனால் கூட இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் கிட்டத்தட்ட ஒரு 18% கொடுத்துருக்கு. எஸ்பிஐ மேக்னான் சில்ட்ரன் பெனிஃபிட் ஃபண்டு இந்த ஃபண்டோட ஒரு யூனிட்டோட விலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 49 ரூபாய் 28 இருக்குது. இந்த ஃபண்டு எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2020 அக்டோபரில் தொடங்கினாங்க. அப்போது ஒரு யூனிட்டோட விலை 10 ரூபா இருந்தது. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது இந்த ஃபண்டு தொடங்கி. 2020 அக்டோபரில் இருந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2025 நவம்பர் 14க்கு பார்க்கும்போது ஒரு யூனிட்டோட விலை 49 ரூபாய், கிட்டத்தட்ட 5 மடங்கு ஏறி இருக்குது. இப்போ பேங்க்கில் எஃப்டி போட்டிங்கனாலே உங்களுக்கு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா 2 டைம்ஸ்க்கு. அதாவது இது எத்தனை வருஷம் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 10 to 11 வருஷம். 7% கொடுத்தாலும் உங்களுக்கு 11 வருஷம் எடுத்துக்கிடும். ஆனால் இங்கே 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் 392% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுக்கு ஏன்னு அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் அதற்கான காரணங்களை. எஸ்பிஐ மேக்னான் சில்ட்ரன் பெனிஃபிட் ஃபண்டை ரெஃபர் பண்ணதுக்கு ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டோட ரிட்டர்ன் தான். கடந்த ஒரு வருஷம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பெரிய லெவலில் ஏறல. இருந்தால் கூட பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 10% அதிகமாக கொடுத்துருக்கு. இப்போ நவம்பர் 19, 2024 பார்த்தீங்கன்னா 23,518 பாயிண்ட்லேருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட அதே 19 நவம்பர் 2025 26,052 பாயிண்ட், அதாவது லைட் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. ஏற்கனவே க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 26,150 பாயிண்ட் கிட்ட போன செப்டம்பரில் முடிஞ்சது தான். கிட்டத்தட்ட இந்த 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 10% இருக்குது. நிஃப்டி 50யோட ரிட்டர்ன் தான். இப்போ எஸ்பிஐ மேக்னான் சில்ட்ரன் பெனிஃபிட் ஃபண்டோட ரிட்டர்ன் கடந்த ஒரு வருஷம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 18.2% இருக்குது. நிஃப்டி 50யோட சதவீதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.7% தான் இருந்து, அதை விட கிட்டத்தட்ட 8%, கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக நம்ம சொல்லலாம். போன வருஷம் நவம்பர் 19 பார்த்தீங்கன்னா 41 ரூபா 69 இருந்த என்ஏவி ஜனவரியில் அதிகபட்சமாக 46 ரூபா போயிருக்கு. மறுபடி கொஞ்சம் இறங்க முகமாக இருந்திருக்கு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப இறங்க முகமாக இருந்து 39 ரூபா வரைக்கும் வந்திருக்கு ஒரு யூனிட்டோட விலை. அப்படியே படிப்படியாக இப்போ ரெக்கவரி ஆகி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இப்போ 49 ரூபாய் 28 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 18%, 18.2% ரிட்டர்ன். எல்லா இண்டெக்ஸையும் விட, எல்லா ஃபண்டையும் விட பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டுக்கு கடந்த 5 வருஷத்துலையும் சரி, ஒரு வருஷத்துலையும் சரி நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னா ஃபஸ்ட் டைமாக ரூபாய் 5,000 இருந்து முதலீட்டு ஆரம்பிக்கலாம். அதே போல் எஸ்ஐபியில் பண்ணும்போது மாதம் 500 ரூபாயிலேருந்து கூட எஸ்ஐபியில் இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுபோல் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு செல் பண்ண முடியாது. அதான் லாக்இன் பீரியடே இருக்குது. இந்த ஃபண்டு ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி தான். எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 29 செப்டம்பர் 2020. இங்கே முக்கியமான விஷயம் இதுதான். இந்த ஃபண்டு தொடங்கினதுலேருந்து வருட சராசரி, அதாவது ஒவ்வொரு வருஷமும் ரிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36.26% கொடுத்துருக்கு. பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 7% தான் அதிகபட்சமாக. அது நீங்கள் வந்துட்டு லாங் டர்மாக போட்டிருந்தால் தான் வரும். இதை பேங்க் கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட அதிகமாக 5 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டில் ஏன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் இருந்து அலோகேஷன் நல்லா எல்லா அசட்லேயும் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டில் அதே போல் தான் பெஞ்ச் மார்க்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது தான். இந்த ஃபண்டில் கிரிசில் ஹைப்ரிட் 35+65 அக்ரெசிவ் இண்டெக்ஸு, அதாவது இந்த ஃபண்ட்லேருந்து ஈக்விட்டி மற்றும் பாண்டில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது ஓப்பன் எண்டட் ஃபண்டு தான். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கம்மி தான், 86 பைசா. இந்த ஃபண்டை நிர்வகிக்கக்கூடிய சொத்து மதிப்பு, அதாவது இந்த ஃபண்டில் மட்டுமே மொத்தமாக 4,735 கோடிக்கு இன்வெஸ்டர்லாம் இந்த ஃபண்டில் மட்டுமே முதலீடு பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபண்டோட ரிட்டர்ன் எதை பேஸ் பண்ணி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டு எந்த அசட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை வச்சு தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. இந்த ஃபண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 81.85% ஈக்விட்டி எனப்பட ஷேர்ஸ் கம்பெனிகளில் பங்குகளில் முதலீடு பண்ணியிருக்காங்க. டெப்ட் எனப்பட கடன் பத்திரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 0.21%, 1% கூட இல்லை. அண்டு கேஷ் ஈக்குவலண்டாக கிட்டத்தட்ட 18% வந்து காசாகவே வச்சுருக்காங்க. அதாவது எந்த அசட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல். இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கே கொஞ்சம் கீழே இறங்கிடுறதுன்னா இந்த கேஷை யூட்டிலைஸ் பண்ணி மறுபடியும் வந்துட்டு ஷேர்ஸை பை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுபோல் அங்கே அலோகேஷன் பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் அண்ட் லார்ஜ் கேப் எனப்படும் மிகப்பெரிய கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் முக்கியமான காரணம் இந்த ஃபண்டு நிறைய ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணதுக்கு.
மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்போட வாலட்டைல் அதிகம், ரிட்டர்ன் அதிகம். 31.55% முதலீடு பண்ணியிருக்காங்க. இதே போல் ஸ்மால் கேப்பில் தான் இந்த ஃபண்டில் இருந்து அதிகமான அலோகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் தான் இருக்குது. 39.49% ஸ்மால் கேப்னா கூட சிறிய நிறுவனங்களில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த சிறிய நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறதுனால தான் இந்த ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னாக அதிகமாக இருக்குது. ஸ்மால் அண்ட் மிட் கேப்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% முதலீடு பண்ணியிருக்காங்க. 70% முதலீடு பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஃபண்டோட ஒரு பெரிய ரிட்டர்னுக்கு ஒரு காரணம். மொத்தம் இந்த ஃபண்டில் இருந்து 33 ஸ்டாக்ல முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 33 கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் மொத்தம் 8 செக்டார் கவர் ஆகுது. ஒரு தனிப்பட்ட ஷேர்ஸுக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் கூட மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது நிறைய செக்டாரில் முதலீடு பண்ணுறாங்க. நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் நம்மளோட ரிஸ்க்கும் கம்மியாகும். இதில் கன்சூமர் டிஸ்கிரிப்ஷனரில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 29% பண்ணியிருக்காங்க. அதுக்கு இடத்துல ஃபினான்சியல், மெட்டீரியல், கன்சூமர் ஸ்டேபிள், இண்டஸ்ட்ரியல், எனர்ஜி, டெக்னாலஜி. எஸ்பிஐ மேக்னா சில்ட்ரன் பெனிஃபிட் ஃபண்டில் இருந்து 33 கம்பெனிகளை முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். இதில் அதிகபட்சமாக 10 ஹோல்டிங் உள்ள கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹட்சன் அக்ரோ, முத்தூட் ஃபினான்ஸ், எஸ்பிஐ, லேட் டிராவன்ஜோ டெக்னாலஜிஸ், அதானி பவர், பிருத்திவி ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ் அண்டு ரீநியூ எனர்ஜி குளோபல் பிரைஸ் கிளாஸ் ஏ, இது யுஎஸ்ஏ கம்பெனி, தங்கமயில் ஜுவல்லரி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் மற்றும் ஏத்தர் எனர்ஜி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு ஃபண்ட் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.